வக்கீல்களுக்கான அகில இந்திய பார் கவுன்சில் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஏப்ரல் 2010 ஆண்டிலிருந்து பார் கவுன்சிலில் பதிவு செய்தவர்கள் தொடர்ந்து வக்கீலாக பணியாற்ற அகில இந்திய பார் கவுன்சில் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. ஆண்டுக்கு 2 முறை பார் கவுன்சில் தேர்வு நடத்தப்படுகிறது. நடப்பாண்டுக்கான தேர்வு ஞாயிறன்று நடந்தது. அகில இந்திய அளவில் 25,000 பேர் இந்த தேர்வை எழுதினர். சென்னையில் 3 மையங்களிலும், திருச்சி, கோவை என தமிழகம் முழுவதிலும் இருந்து 3,500 பேர் பார் கவுன்சில் தேர்வை எழுதினர். வக்கீலாக பதிவு செய்தவர்கள் 4 முறை இத்தேர்வெழுதி அதற்குள் வெற்றி பெற்றால் மட்டுமே வக்கீலாக பணியாற்ற முடியும். நாங்க வக்காலத்து ஏதாவது போடணும் பை பீயிங் இன் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொன்னாலும் அந்த டைம்லயும் எங்களுக்கு இந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப மிகவும் தேவைப்படுது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா பார் கவுன்சில் மெம்பர்ஷிப் வந்து இது வந்து மிக மிக ரொம்ப அத்தியாவசியம். பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட பின்பு வழக்கறிஞருடைய தகுதி தேர்வை எழுத வேண்டும். இன்று தமிழகம் உள்பட இந்திய முழுவதும் 25,000 வழக்கறிஞர்கள் இந்த தகுதி தேர்வினை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 3,500 வழக்கறிஞர்கள் இந்த தகுதி தேர்வினை எழுதுகிறார்கள். தமிழகத்தில் 5 மையங்களாக பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே இந்த தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தேர்வை சட்டப்படிப்பு படித்து முடித்தவர்கள் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.